ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டார்க் சாக்லேட் சென்டர் ஃபில்லிங் ஐடியாஸ் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே நான் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஹோம் பேக்கர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம குரியர் பண்ணும்போது எப்படி பண்ணணும், சாக்லேட் மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய கொஷின்ஸ் எனக்கு கமெண்ட்ஸில் நான் பார்த்துருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸுமே நான் வந்து எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ப்ளீஸ் வீடியோவை லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நான் பண்ண போகிற டார்க் சாக்லேட் பேஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் 100 கிராம்ஸ் அளவுக்கு டார்க் காம்பவுண்ட் எடுத்திருந்தேன். அது கூடவே 50 கிராம்ஸ் அளவுக்கு மில்க் காம்பவுண்டும் நான் எடுத்திருந்தேன். ஸோ இந்த ரெண்டுமே நான் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது சாக்லேட் ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு மில்க் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் டார்க் மட்டுமே யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பட் ரெண்டும் கம்பைன் பண்ணி பண்ணும்போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இதே மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன். மெல்ட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் பாய்லர் மெத்தடில் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் மைக்ரோவேவ் இருந்துச்சுன்னா மைக்ரோவேவில் நீங்கள் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து டபுள் பாய்லர் மெத்தடில் தான் மெல்ட் பண்ணி எடுத்துருவேன். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா நம்ம மெல்ட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வந்துடணும். பட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம மோல்டில் நான் வந்து ஃபில் பண்ணி நம்ம சாக்லேட்ஸ் ரெடி பண்ணணும். இது கூடவே நான் ஒயிட் சாக்லேட்டுமே ரெடி பண்ணியிருந்தேன். அது வீடியோ வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சென்டர் ஃபில்லிங் மோல்டை ஃபில் பண்ணி நம்ம சாக்லேட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி சென்டர் ஃபில்டு மோல்ட்ஸ்னு நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து பிளாஸ்டிக்கில் தான் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 ருபீஸ் இருக்கும். ஸோ இந்த மோல்டில் தான் நம்ம சாக்லேட்ஸ்லாம் ஃபில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதே இது நீங்கள் சிலிக்கான் மோல்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 100 and 120 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். ஸோ இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதில் நம்ம சாக்லேட்ஸ் எல்லாம் நம்ம மெல்ட் பண்ணியிருக்கோம். அதில் இது எல்லாமே ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மூடி மாதிரி அதாவது கேப் மாதிரி நமக்கு மோல்டு இருக்கும். ஸோ அதனால் நமக்கு ஈஸியாக நம்ம ஃபில்லிங் வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கு நம்ம ஃபில் பண்ணி மூடுறதுக்கு. சப்போஸ் இதே மாதிரி மோல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா நார்மலாக கிடைக்கிற மோல்ட்லேயே நீங்கள் ஒரு லேயர் சாக்லேட் கொடுத்து அதுக்கப்புறம் அதை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டர் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு டைம் ரொம்ப கன்சியூம் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சென்டர் ஃபில்டுக்கான தனியாகவே இதே மாதிரி மோல்டு இருக்குல்லையே அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி எல்லாமே நான் ஃபில் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணி கொடுத்துக்க போகிறேன். இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரீசரில் வேண்டாம், ஃப்ரிட்ஜில் மட்டும் செட் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் மேக்ஸிமம் 10 மினிட்ஸே கூட போதும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் செட் பண்ணி எடுத்தாலே நல்லா செட் ஆகி கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடியே நான் டிமோல்ட் பண்ணி காட்டுறேன். எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் நம்ம ஃப்ளிப் பண்ணிவிட்டு லைட்டாக டேப் பண்ணாலே போதும். அதாவே நமக்கு வந்து டிமோல்ட் ஆகி கிடச்சிரும். சப்போஸ் கொஞ்சம் ஸ்டபனாக இருக்கிற மாதிரி நினச்சிங்கன்னா இங்கே லைட்டாக அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிங்களா அதாவே நமக்கு வந்துடும் இதே மாதிரி. ஸோ இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தட் எனக்கு தெரிஞ்சு. சிலிக்கான் மோல்டில் தான் இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுவுமே பெட்டர் தான் நான் சொல்வேன். இப்போ நீங்கள் இதே இது சிலிக்கான் மோல்டில் யூஸ் பண்ணிங்கன்னா இதோட ஷைனிங் பார்த்தீங்கன்னா இன்னுமே அதிகமாக இருக்கும். அது ஒன்று தான் இதோட ட்ராபேக் நமக்கு. ஸோ இதுவுமே ஓகே தான், நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து இதே மாதிரி சென்டர் ஃபில்லிங் மோல்டு நமக்கு வந்து ரெடியாகி கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம சென்டர் ஃபில்லிங் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் இது பார்ச்மெண்ட் பேப்பரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் நான் ப்ளேஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் நான் வச்சுருந்தேன். ஆல்மோஸ்ட் நான் இது ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 25 டேஸ் இருக்கும். நான் அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இதே மாதிரி நீங்கள் பேஸ் வந்து ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் சென்டர் ஃபில் மட்டும் நம்ம கஸ்டமர் ஆர்டர் கொடுத்தா நீங்கள் அட் த டைம் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். ஈவன் இது 7 to 8 மந்த்ஸ் கூட அப்படியே இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது. ஸோ இதில் சென்டர் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 1 மந்த் தான் இதோட செல்ஃப் லைஃப். ஏன்னா இதுக்குள்ளே நம்ம மாய்ஸ்சர் நம்ம ஆட் பண்ணுறதுனால இது வந்து கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பேஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பட் சென்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் 1 or 2 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் கன்சியூம் பண்ணணும். இப்போ ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி ஒயிட் காம்பவுண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் மில்க் பவுடர் யூஸ் பண்ணி ஃபில்லிங் பண்ணியிருந்தேன். பட் இன்றைக்கி வந்து நான் ஒயிட் காம்பவுண்ட் எடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒயிட் காம்பவுண்ட் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மில்க் மேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது வந்து ரொம்ப அதிகமாக ஸ்வீட்னஸ் இருக்கும். அதுக்காக தான் நான் ஒயிட் காம்பவுண்ட் எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் 100 கிராம் அளவுக்கு நான் ஒயிட் காம்பவுண்ட் எடுத்திருந்தேன். இதுவுமே டபுள் பாய்லர் மெத்தடில் நல்லா நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா ஆறட்டும், இது கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நம்ம என்னென்ன ஃபில்லிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். இன்றைக்கி நான் எந்த எசன்ஸ் கலர்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் ஃபில்லிங் தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் நமக்குள்ளே எந்த கலர் கொடுத்தாலும் தெரிய போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ரோஸ் பிஸ்தா தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பவுலில் நான் கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட் எடுத்துக்கிட்டு அது கூட 2 பிஸ்தா நான் ஃபுல்லுமே ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் க்ரஷ் பண்ண வேண்டாம், அப்படியே டேரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக ரோஸ் பெட்டல்ஸ் நான் வச்சுருக்கேன். ட்ரைடு ரோஸ் பெட்டல்ஸ் இது வீட்டிலே ரெடி பண்ணது தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸி தான். நம்ம ரோஸ் வந்து நல்லா
வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கணும். சன்லைட் எதுவும் படாம நம்ம ஃபேன் கீழயே வச்சு நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே சன்லைட்ல வச்சீங்கன்னா, கலர் வந்து இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்காது. கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு இருக்காது. ஸோ அதுக்காக நீங்க ஃபேனு கீழயே ரூம் டெம்பரேச்சர் வச்சு நீங்க ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதே மாரி 2யுமே நான் மிக்ஸ் பண்ணி, இப்ப இதுக்குள்ள நான் சென்டர் ஃபில் பண்ணி வச்சுக்க போறேன். இப்ப இது கவர் பண்றதுக்கு அதோட மூடி இருக்கு இல்லையா? அதுல வந்து நம்ம சாக்லேட் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி குடுத்துக்கலாம். அப்படின்னா தான் நல்லா ஸ்டிக் ஆயி நமக்கு சென்டர் ஃபில்லிங்ஸ் எல்லாம் வெளியில வராம இருக்கும். ஸோ இதே மாரி நம்ம கவர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளேவரான ரோஸ் பிஸ்தா ஃப்ளேவர் ரெடி ஆயிருச்சு. இது வந்து நான் அரேஞ்ச் பண்ணி குடுத்துக்க போறேன் பார்ச்மென்ட் பேப்பர்ல. இப்ப அடுத்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா, நான் பட்டர் ஸ்காட்ச் எடுத்திருந்தேன். ஸோ இதுவுமே கொஞ்சமா நான் சாக்லேட் எடுத்து கொஞ்சமா பட்டர் ஸ்காட்ச் பிளைன் இருக்கு இல்லையா? அத வந்து நல்லா கிரஷ் பண்ணி இது கூட சேர்த்துக்க போறேன். அகைன் இதுக்குமே நான் எசன்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. இந்த பிளைன் மட்டும் நீங்க ஆட் பண்ணீங்கனாலே போதும். ஸோ இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இது கூட ஃபில்லிங் நான் குடுத்துக்க போறேன். இதையுமே நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட பட்டர்ஸ்காட்ச் பிரலைன் இல்ல அப்படின்னா, நீங்க வீட்லயே கூட ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளா நம்ம சுகர வந்து கேரமலைஸ் பண்ணி, அதில கொஞ்சம் அ பாதாம் இருக்கு இல்லையா? அத வந்து நல்லா கிரஷ் பண்ணி, கொஞ்சம் பீசஸா இருந்தாலும் பரவால்ல. அதையுமே ஆட் பண்ணி கொஞ்சம் பட்டர் சேர்த்தீங்கன்னா, உங்களுக்கு பட்டர்ஸ்காட்ச் பிரலைன் கிடைச்சிரும். இப்ப இந்த 2ண்ட் ஃப்ளேவர் ரெடி பண்ணி நம்ம சைட்ல வச்சிரலாம். 3 பார்த்தீங்கன்னா, நான் பண்றது பைனாப்பிள் ஃப்ளேவர் பண்ண போறேன். இதுக்கு வந்து நான் டைரக்ட்டாவே மோல்டுல ஒயிட் சாக்லேட் ஆட் பண்ணிட்டு, இது கூட கொஞ்சமா பைனாப்பிள் ஃபில்லிங்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃபில்லிங்ஸ் வந்து நான் கேக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். ஸோ இத வந்து நீங்க கொஞ்சமா 1 ஆர் 2 பீசஸ் இது கூட சேர்த்துக்கலாம். இப்ப இதில கிரஷ் ஆட் பண்ண நம்ம எதுக்காக ஃபில்லிங் யூஸ் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கடிக்கும்போது இந்த பீசஸ் வந்து நம்ம வாயில படும். ஸோ அது வந்து டேஸ்ட் இன்னும் அல்டிமேட்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா இதே மாரி பீசஸ் ஃபில் பண்ணி நீங்க சென்டர் ஃபில் பண்ணுங்க. இதையுமே நம்ம கவர் பண்ணி குடுத்துக்கலாம். சைட்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி குடுத்துக்கலாம். இப்ப 4த் ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். இதுக்கு வந்து நம்ம சைல்ட்ஹுட்ல நம்ம சாப்ட்டுருப்போம். பாப்பின்ஸ் கேண்டி இருக்கு இல்லையா? ஸோ அத யூஸ் பண்ணி தான் நான் ஃப்ளேவர்ஸ் குடுக்க போறேன். இதில நெறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, மேங்கோ, ஆரஞ்சு, பைனாப்பிள், ப்ளூபெர்ரி அப்படின்னு நெறைய இருக்கு. ஸோ உங்க விருப்பம் தான். நீங்க எந்த ஃப்ளேவர் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மேங்கோ ஃப்ளேவர் இதில சேர்க்க போறேன். ட்ரஸ்ட் மீ ஃபிரெண்ட்ஸ் டேஸ்ட் அவ்ளோ எம்மியா இருந்தது. ஸோ கண்டிப்பா இதே மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம பைட் பண்ணும்போது ஒவ்வொரு பைட்லயுமே நல்ல ஒரு கிரன்ச்சினஸோட சூப்பர்பா இருந்தது. இப்ப அடுத்து ஒரு நான் சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். அதுவுமே உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, என்னோட சாக்லேட் ரொம்ப ஹார்ட் ஆயிருச்சு. ஸோ திரும்ப நான் மெல்ட் பண்ணியிருந்தேன். மெல்ட் பண்ணிட்டு நான் வந்து இந்த மோல்ட்ல நான் ஃபில் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் அந்த மேங்கோ கேண்டி வந்து கிரஷ் பண்ண ரெடி பண்ணியாச்சு. இப்ப இன் பிட்வீன் பார்த்தீங்கன்னா, கிரஷ் பண்ணிட்டு நான் வந்து இத எடுக்கும்போது சாக்லேட் ஃபுல்லும் மெல்ட் ஆயி கிடைச்சது. இது ஏன் பார்த்தீங்கன்னா, சாக்லேட் மெல்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம ஃபில் பண்ணணும். லைட்டா சூடு இருக்கும்போது நான் இதுக்குள்ள ஃபில் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் இந்த சாக்லேட் வந்து வேஸ்ட் ஆயிருச்சு. ஸோ இது உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் டெலீட் பண்ணாம அப்படியே உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஸோ எப்பவுமே சாக்லேட் மெல்ட் பண்ணிட்டு நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நீங்க வந்து மோல்ட ஃபில் பண்ணுங்க. இப்ப இன்னொரு சாக்லேட் பீஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதில நான் ஃபில் பண்ணிட்டேன். இதுக்கு மேல நம்ம மேங்கோ கேண்டி இருக்கு இல்லையா? அத நல்லா நான் கிரஷ் பண்ணி பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன். அத இதுக்கு மேல ஆட் பண்ணிட்டு, இதுக்கு மேல கொஞ்சம் சாக்லேட் லேயருமே குடுத்து நம்ம கவர் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப நம்ம 4 ஃப்ளேவர்ஸுமே நமக்கு ரெடி ஆயி கிடைச்சிருக்கு. இப்போ 5த் ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா, ஸ்பைசி கேரமல் ஃப்ளேவர் தான் பண்ண போறோம். அதுக்கு நம்ம மோல்டுல கொஞ்சமா நான் கேரமல் சாஸ் நான் ஆட் பண்ணிக்க போறேன். இதுக்கு கூட கொஞ்சமே ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் நான் ஆட் பண்ணிக்க போறேன். இது வந்து கொஞ்சம் யூனிக்கா இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ எல்லாருக்குமே பிடிக்குமா அப்படின்னா எனக்கு சொல்ல தெரியல. பட் வந்து ஆவரேஜ் டேஸ்ட்ல இருந்தது டூ பி ஃப்ராங்க். ஸோ இதே மாரி நான் 5த் ஃப்ளேவருமே நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ 6த் அண்ட் லாஸ்ட் ஃப்ளேவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்டமம் ஃப்ளேவர் தான் நான் குடுத்துக்க போறேன். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா, கார்டமம் தான். ஸோ இதில வந்து டைரக்ட்டா நான் மோல்ட்ல பார்த்தீங்கன்னா, சாக்லேட் ஆட் பண்ணிட்டு, கொஞ்சமா கார்டமம் கிரஷ் பண்ணி நான் இது கூட சேர்த்துக்க போறேன். உங்களுக்கு விருப்பமா இருந்தா இது கூட கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். பட் நான் வெறும் கார்டமம் மட்டும் தான் யூஸ் பண்ணி, இதுக்கு மேல திரும்பவும் ஒரு லேயர் குடுத்து, நான் வந்து க்ளோஸ் பண்ணி குடுத்துக்க போறேன். ஸோ நம்ம வந்து 7 ஃப்ளேவர்ஸ் பண்ணணும்னு நெனச்சேன். பட் 1 வந்து வேஸ்ட் ஆயிருச்சு. ஸோ ஒன்லி 6 ஃப்ளேவர்ஸ் மட்டும் தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ இதே மாரி டிஃப்ரெண்ட் யூனிக்கான ஃப்ளேவர்ஸ் வந்து நீங்க ரெடி பண்ணி குடுத்துக்கலாம் உங்க கஸ்டமர்ஸ்க்கு. இதே மாரி கலர்ஃபுல்லான ரேப்பர்ஸுமே நமக்கு கிடைக்குது. சாக்லேட் எல்லாம் ராப் பண்ணி நம்ம செல் பண்றதுக்கு. ஸோ இந்த இந்த மாதிரி ரேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேக் ரா மெட்டீரியல் ஷாப் இல்லன்னா ஆன்லைன்ல ஈஸியா அவைலபிளா இருக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பமான கலர்ஸ் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இத பத்தி தேவையான அளவு இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் சாக்லேட்ஸ்ல நான் குடுத்துருக்கிறேன். ஸோ சிம்பிள் மெத்தட் தான். ராப் பண்ணி நம்ம சேல் பண்ணிக்கலாம். இப்ப அப்கமிங் ஃபெஸ்டிவல்ஸ் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ், நியூ இயர்க்கெல்லாம் நெறைய சாக்லேட்ஸ்
ஆர்டர்ஸ் கிடைக்கும். இனிமே நம்ம நெறைய வெரைட்டியான ஃப்ளேவர்ஸ் இதில இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் நம்ம கஸ்டமருக்கு. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ, அதில நீங்க செஞ்சு குடுத்தீங்கன்னா, அதிகமான ஆர்டர்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு அதிகமா கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, "சாக்லேட் மெல்ட் ஆகுது சிஸ்டர்" அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் சொன்ன மாரி இது காம்பவுண்ட் சாக்லேட் தான். நீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மெல்ட் ஆகாது. நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல இத ஸ்டோர் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு மெல்ட் ஆற மாரி இருந்துச்சுன்னா, நீங்க தாராளமா ஃப்ரிட்ஜ்ல நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரீசர்ல வைக்காதீங்க. ஃப்ரிட்ஜ்ல நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த டாபிக்ல உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கேக்ஸ் வேணுமா? குக்கீஸ் வேணுமா? இல்ல சாக்லேட்ஸ் வேணுமா? அப்படிங்கிறது சஜெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கேத்த மாரி நான் வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஸோ இதே மாரி நம்ம கலர்ஃபுல் ரேப்பர்ஸ் வச்சு எல்லாமே நான் ராப் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ ஃபெஸ்டிவல் டைம்ல நீங்க குடுக்குறதா இருந்தா, இதே மாரி கிஃப்ட் பேக்கிங்ல கூட நீங்க குடுக்கலாம். இது சீப் அண்ட் பெஸ்ட்டா நமக்கு கடைகள்ல கிடைக்கும். ஸோ இதே மாரி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் பிரைஸ் அதிகமா கூட நீங்க வச்சு சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாரி கேவிட்டீஸ்ல நம்ம ஒவ்வொரு சாக்லேட்ஸா நம்ம ஃபில் பண்ணி கவர் பண்ணி கொடுக்கும்போது, ஒரு ஃபெஸ்டிவ் லுக் அண்ட் ஒரு ரிச் லுக்குமே கிடைக்கும். ஸோ இதே மாரி நீங்க பேக் பண்ணி குடுத்துக்கலாம் உங்க கஸ்டமர்ஸ்க்கு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதோட அப்ராக்ஸிமேட் செல்லிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 25-30 பர் பீஸ் அப்படின்னு நீங்க செட் பண்ணி குடுத்துக்கலாம். உங்க ஏரியால எந்த அளவுக்கு பிரைஸ் இருக்கோ, அத பார்த்து நீங்க செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலா நம்ம கொரியர் பண்ணுறதுக்கு என்ன மாரி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ நீங்க சூஸ் பண்ற சாக்லேட் பாக்ஸஸ் வந்து காம்பேக்ட் இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. சாக்லேட்ஸ் எல்லாம் செப்பரேட்டா நீங்க ராப் பண்ணி வச்சுக்கோங்க. மெயினா பார்த்தீங்கன்னா, பபிள் ராப் பண்ணி நீங்க வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம ப்ராடக்ட்க்கு எந்த ஒரு டேமேஜுமே இல்லாம பபிள் ராப் வந்து நமக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்சுலேட்டட் பவுச்சஸ் இல்லைன்னா பேக்ஸுமே கிடைக்குது. ஸோ இதில நீங்க வந்து ப்ராடக்ட்ட நீங்க ஃபில் பண்ணி நீங்க பேக் பண்ணி குடுக்கும்போது, ரொம்ப சேஃபா வந்து நம்ம கஸ்டமருக்கு ரீச் ஆகும். ஸோ இது வந்து நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது கூடவே நீங்க ஐஸ் பேக்ஸுமே சேர்ந்து நீங்க குடுக்கும்போது, உங்களுக்கு வந்து எந்த ஒரு கிளைமேட் ஹாட்டா இருந்தாலும் சாக்லேட்ஸ் மெல்ட் ஆகாது. ஏன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஸ் பேக்ஸ் வந்து கூடவே இதில ஆட் பண்ணியிருக்கிறோம்ல, அதனால அதே டெம்பரேச்சர் வந்து மெயின்டெயின் பண்ணும் நம்ம வந்து இன்சுலேட்டட் பேக்ஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் உங்க சப்போர்ட் எனக்கு குடுங்க. லைக் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.